ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சம்பவம். தீபக் கண்டிப்பாக ஒரு திறமையான ஒரு போட்டியாளர். அதாவது அந்த பாம் கிடைச்சதுக்கப்புறமா அவருடைய கேம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகி இப்போ நிறைய பேர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், டாப் 5ல் அவர் கண்டிப்பாக வந்துடணும். அவர் நல்ல ஒரு ஹியூமன் பீயிங், நல்ல ஒரு திறமையான போட்டியாளர், நல்ல ஓப்பனாக பேசுகிறாரு, நிறைய கேம் சூப்பராக விளையாடுறாரு. இந்த வாரம் ஜெஃப்ரி வந்துட்டு அவர் அட்டாக் பண்ணும்போது கூட அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு அதை ஒரு விஷயம் கையாண்டார், எல்லாமே நல்லா இருக்குன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் அதையே சொல்லி அவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணது சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக அப்ரிஷியேட் பண்ணார் சார். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நீங்கள் அந்த பையன் அட்டாக் பண்ணும்போது திரும்ப நீங்களும் நான் அட்டாக் பண்ணுவான்னு கேட்டிங்க பார்த்தீங்களா, அது பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படியே மாசாக இருந்துச்சு சார். சார் அதை பார்க்கும்போது எனக்கு உங்களுடைய அதாவது ஜெஃப்ரி வயசில் தீபக்கை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு சார். சின்ன பையமாக இருந்தீங்க சார் அப்படின்ட்டு. சார் சின்ன பையன் சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க சார் அப்படின் போது, இல்லை சார் உள்ளுக்குள்ளே இருக்குது சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா நீங்கள் வருத்தமே படாதீங்க சார், நீங்கள் நிறைய பேர் வெளியில் சம்பாரிச்சிருக்கீங்க சார், உங்களுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப அப்படியே ஹாப்பி ஆகிட்டு, சார் இதை நான் சந்தோஷப்படுறத விட இதை என் பையன் கேட்டானா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுவான் சார் அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆனார். அப்போது இவரும் சொன்னார், உண்மைதான் சார், நம்ம பசங்க வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஹாப்பி ஆகிறது, நம்ம பசங்க பண்ணுறதை நாம் ஹாப்பி ஆகிறத நான் இப்போ அனுபவிக்கிறேன் சார் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த சொன்னார். அதை சொல்லும்போதே டக்குன்னு மஞ்சரியோட மூஞ்சை காமிக்கிறாங்க. மஞ்சரி எப்படி கண் கலங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி, ஒரு குழந்தை இருக்காங்க இல்லையா அந்த பையன். ஸோ அந்த ஃபேமிலி இப்போ அவங்க கலங்கும் போதே வந்துட்டு இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அவங்களோட ஃபேமிலியை பார்க்கணும் ஒரு ஆசை வருது. அதேமாதிரி தீபக்கோட பையனையும் பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், பட் இந்த வாட்டி அவங்க என்ன பண்ண போகிறாங்க எமோஷனலாக அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஏன்னா அடுத்த வாரம் கண்டிப்பாக நாளனையிலேருந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ் வந்துடும். சரி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தீபக்கோட அந்த அப்ரிசியேஷனை பற்றியும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் யாரோட ஃபேமிலியை நீங்கள் ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.